அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பெண்களுக்கு அசால்ட்டு தான். ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் மிகப்பெரிய மலையாக கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ 24 ஹவர்ஸும் நம்ம கிச்சனுக்குள்ளே தான் இருப்போம். இருந்தாலுமே அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெண்கள் சில பழக்கங்களை மாற்றுறது மூலமாக கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே நேரத்தில் டீப் க்ளீனிங் அப்படின்றது ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்குன்னு நான் எடுத்த விளாக் தான். ஸோ காலையிலையே நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே சேமாக தான் பண்ண போகிறேன். நார்மல் டேஸ்லேயுமே அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி கிச்சன் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதால சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடேஸ் தான். லீவாக இருக்கும்போதே நம்ம க்ளீனிங் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா பசங்க நம்ம கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் பண்ணுறேன். அண்ட் டீ ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. சாதமே ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் போகிறோம், அவசரமாக நம்ம வேலை முடியணும், இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் இந்த பூண்டு குழம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு 2 டைம் நான் வைப்பேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பூண்டு சமையலை சேர்த்து சாப்பிடும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் நமக்கு தொப்பையுமே போடாது. நம்ம உடம்புல அதிகமாக கொலஸ்ட்ரால் தேங்குச்சு அப்படின்னா அது வெளிக்காட்டுற இடம் தொப்பை தான். ஸோ தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு அது தொப்பை கிடையாது, ஃபுல்லாக கொலஸ்ட்ரால். நம்ம குப்பை தான் தொப்பையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே நம்ம தொப்பை மெயின்டைன் பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ், நம்ம ஃபுட் டயட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நான் டெலிவரி ஆகி 1 இயர்லேயே என்னோடய வெயிட் லாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதனால் சீக்கிரமாகவே எனக்கு தொப்பையுமே வராது, நான் வரவும் விட மாட்டேன். இந்த மாதிரி பூண்டு குழம்பு நான் மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருவேன். இது ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. அண்ட் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அண்ட் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம் 4-5 பல் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது கிளறிட்டு கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறேன். நம்ம மீன் குழம்புக்குள்ள மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்குறது கிடையாது. கொஞ்சமாக சாம்பார் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனல் தான். அது இல்லைனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பேச்சுலர் கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிச்சிட்டு கொஞ்சமாக சிம்மில் வச்சிடணும். இப்படி நல்லா வற்றி வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுடு சாதத்தோடு சேர்த்து ஒரு முட்டை அண்ட் அப்பளம் இது சேர்த்து சாப்பிட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்காக மல்டிபர்பஸ் க்ளீனர் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு சேர்த்துட்டு ஷாம்பு ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சே ஃபுல்லாக நம்ம கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் மட்டும் போதும். மல்டிபர்பஸ் க்ளீனர்லாம் வெளியில் அமௌண்ட் கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா திங்ஸையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் சமையல் முடிச்சுட்டு எதுவும் நான் க்ளீன் பண்ணலை. குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்றதால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனை நான் பிரித்து கொடுத்துட்டேன். செல்ஃபை ஒருத்தவங்க அண்ட் ஃப்ரிட்ஜை ஒருத்தவங்க, அந்த மாதிரி நான் பிரித்து கொடுத்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய திங்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த லிக்விடு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எல்லா திங்ஸையுமே வச்சிடலாம். டீப் க்ளீனிங்குமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால் என்னோடய கிச்சனில் திங்ஸ் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். நான் டீப் க்ளீனிங் பண்ணுறதா இருந்தாலுமே டக்குன்னு என்னோடய வேலை முடிஞ்சிடும். இந்த ஒரு பழக்கத்தை தான் நம்ம மாற்றணும். நிறைய பேர் நம்ம கிச்சனில் ஒவ்வொரு பொருள் முடிஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப அப்படியே ரீஃபில் பண்ணி வைப்பாங்க. இப்போ எப்போவாச்சும் நம்ம டீப் க்ளீனிங் பண்ணும்போது மொத்தமாக எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அப்படியே தேய்ச்சி கழுவி காய வச்சு திரும்ப அதை அடுக்கிறதுக்கே ஒரு 2 நாள் எடுத்துடும். ஸோ அப்பப்போ ஒவ்வொரு வேலையுமே நம்ம முடிக்கிறது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்.
அதே மாதிரி நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம், அதுக்கு மிக்ஸியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை கையோட லைட்டாக சும்மா ஒரு துணியால் நீங்கள் தொடச்சிட்டு அதை வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரொம்ப லிக்விடு சேர்த்துலாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொருளை எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். நம்ம டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தொடச்சாலே போதுமானது. இது வந்து ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் இருக்கும். நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணேன். அதனால எனக்கு அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு டஸ்ட்லாம் இல்லை. ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும் தான். இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் வேலை பண்ணும்போது நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் ரேடியோவில் ஓட விட்டுட்டு இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். இல்லைனா பிடிச்ச மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கு அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தமிழில் இருக்குது யூடியூப் சேனலில். நீங்கள் சர்ச் பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸை ஓட விட்டுட்டு நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே வேலை பண்ணும்போது அந்த வேலை செய்கிற அலுப்பு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது, வேலை செய்யும்போது அலுப்பு தெரியலை அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் சில பேர் நான் வந்து லைஃப் கோச்சிங் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன், ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். நிறைய பேர் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்கிட்ட சொல்கிறீங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அதில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது. ஸோ லைஃப் கோச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு திரும்ப எனக்கு எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ட்டு சில பேருக்கு தெரிகிறதே கிடையாது. இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதை நம்மளால் எதிர்கொள்ளவே முடியலை, ரொம்ப குழம்பிடுறோம், ரொம்ப தத்தளிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ மனசில் எல்லா குழப்பங்களையுமே நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, தனிமையாயிட்டோம் அப்படின்ட்டு வாழ்க்கையே நமக்கு டோட்டலாக போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையே காலி, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் லைஃப் கோச்சிங் மூலமாக அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுத்து சில ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன். இது வந்து அஃபர்மேஷன் கேட்குறது மூலமாக அண்ட் சில விஷயங்களை நோட்டில் நீங்கள் எழுதுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தானாகவே அவங்களுக்கு க்யூர் ஆகும். இதில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே நீங்கள் போடுங்க, நாங்கள் உங்கள் சேனலில் கேட்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ட் அஃபர்மேஷன் என்னோடய வாய்ஸ்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் லைஃப் கோச்சிங்க்கு நான் எந்த ஃபீஸுமே வாங்குறது கிடையாது. நீங்கள் வெளியில் லைஃப் கோச்சிங் போனீங்கன்னா ஒரு 30,000 வரை உங்களுக்கு செலவாகும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமாக ஒரு வாய்ஸ் போடுறீங்க தெரியுமா, அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் என்னோட சந்தோஷம். அதுன்னு தெரியாது, ஊர் பேர் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு மனநிறைவு நிம்மதி கிடைக்குது. ஸோ எல்லா பிளெஸிங்ஸுமே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானுமே துவா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதுமானது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கார்னர் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இந்த திங்ஸையுமே எடுத்துட்டு நம்ம லிக்விட் சேர்த்து நல்லா தொடச்சிட்டு திரும்ப அதை அடுக்கி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பொங்கல் அப்படின்றதால என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பொங்கல் கொடுத்து விட்டுருந்தா, அதையுமே சாப்பிட்டுட்டு சைட் பை சைட் நான் எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிட்டேன். அண்ட் கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக மோப் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோப் போடுறதுக்கு கொஞ்சமாக ஷாம்பூ அண்ட் நம்மளுடைய டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்து நம்ம வந்துட்டு மோப் போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும். அதே நேரத்தில் நல்லா கிச்சன் வந்து ஷைனிங்காக இருக்கும், எண்ணெய் பீசுக்கும் இல்லாமல் இருக்கும். அண்ட் டோர்மேட் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டாச்சு. நம்ம செல்ஃபில் ஒரு திங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு திரும்ப வைக்கும்போது அதில் லைட்டாக தூசியாக இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோன்னா எப்போவுமே நம்ம செல்ஃப் வந்து க்ளீனாக தான் இருக்கும். ஸோ அந்த அன்னைக்குன்னு அவ்வளோ வேலை தான் முடிஞ்சிச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே நாள்லேயே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். எப்போவுமே எனக்கு முடியலை அப்படின்னா நான் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவேன். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்து நான் பண்ண மாட்டேன். நம்ம வீடு தான், நம்ம எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணலாம். அதே நேரத்தில் எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃப்ரீசரில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி அப்படியே ஐஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கி கொஞ்ச நாள் ஆன உடனேயே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு 8 வருஷம் ஆகுது. ஃபைஹா பேபிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜ். ஸோ நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பொறுத்தவரை நம்ம எவ்வளோ கவனமாக கையாளுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு லைஃப் லாங்கும் நமக்கு வரும்.
நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவும் அது கெட்டு போகாது, அதாவது ரிப்பேர் ஆகாது. நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்மளால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். உள்ளே என்ன பொருள் இருக்குன்னே தெரியாமல் சில பேர் 2 மாதம் 3 மாதம் வரை ஃப்ரிட்ஜு உள்ளே பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காதீங்க. அது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஃபுல்லாக எல்லா பொருட்களையுமே தாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த க்ளீனரை வச்சு தான் ஃபுல்லாக நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணால் போதும், அவ்வளோதான் க்ளீன் ஆயிரும். நார்மலாக நம்ம துணி வச்சு துடைக்கிறத விட ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கும் போது 2-3 டைம் நம்ம அதை துடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டவல் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நார்மலாக துணி வச்சு துடைக்கும் போது அந்த துணியில் அழுக்கு படிஞ்சிரும், அந்த துணி ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். ஆனால் இந்த மைக்ரோ ஃபைபர் டவலில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு தண்ணியை வச்சு வாஷ் பண்ணாலே போதும், அதில் எவ்வளோ கரை இருந்தாலுமே சீக்கிரமாகவும் க்ளீன் ஆகிடும். ஸோ அதனாலேயே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் டோரில் இருக்கக்கூடிய திங்ஸை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அதையுமே ஃபுல்லாக நான் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இடையிலே நம்ம ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டி எல்லாமே விட்டுருச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறதால திரும்ப நான் சொல்கிறேன். இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிக்ஸ் பண்ணேன். ஸோ 6 மாதம் கழித்து தான் எனக்கு திரும்ப ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆச்சு. ஃப்ரீசரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்புத்தூள் வச்சு நல்லா தடவிடுங்க. சைடில் மேலே கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்புத்தூள் வந்து எங்கெல்லாம் பட்டிருக்கோ அங்கே ஐஸ் கட்டி சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாது. ஒரு 6 மாதத்துக்கு உங்கள் ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சில பேர் வந்துட்டு இப்படி ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு வேறு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மணி வந்து ஒர்த்தான மணியாக இருக்கும். ஸோ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் க்ளீன் பண்ணுற வேலை, அதனால் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் பவுட்ரு வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு பேக் பண்ணி அதையுமே இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். ஸோ வெயிட் லாஸ் பவுட்ரு காம்போ ஆஃபர் நிறைய போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் மொத்தம் 18 வகையான தானியங்களால் தயாரிச்சிட்ருக்கோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக டெய்லி எடுக்கும்போது நமக்கு வெயிட் வந்து நல்லா குறையும், அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹெர்பல் ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம மருதாணி, கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சீகக்காய் அண்ட் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா 20 வகையான பொருட்களால் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இதை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொடுகு அண்ட் முடி உதிர்தல், இளநரை எல்லா பிரச்சனையுமே நீங்கி நல்ல கருகருன்னு அடர்த்தியான நீளமான கூந்தல் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே முழுக்க இயற்கையான பொருட்களால் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஆதரவை தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட வேலை இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுங்கள். அது ஒரு க்ளீனிங் வேலையாக இருந்தாலுமே சரிதான். என்னால் முடியலை, நான் சோம்பேறித்தனமாகவே இருக்கேன் அப்படின்னு திரும்ப கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சி பண்ணால் மட்டும்தான் எதுவுமே உங்களால் முடியும். ஒரு சமையல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த சமையல் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேலையை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.